வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு நாள் ஒரு நாட்டு மன்னர் அவரோட மந்திரி கிட்ட இந்த மாதிரி கேட்டாராம். ஏன் மந்திரியாரே, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி காப்பாத்துறேன்னா எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே இருக்கு என்கிட்ட, என்ன வேணும் எனக்கு? ஆனாலும் மனசுல ஏதோ ஒரு வெற்றிடம், எதை பார்த்தாலும் சலிப்பா இருக்குது, நிம்மதியே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை. ஆனா பாருங்க, என்கிட்ட வேலை பார்க்குற அந்த சேவகன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு, இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாரு, எப்பயுமே எந்த வித குறையும் இல்லாம நிறைவா இருக்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காரு. அது எப்படி சாத்தியமாகுது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவரோட மந்திரி சொன்னாராம், அதுக்கு என்ன, அந்த 99 ஆட்டத்தை அந்த சேவகன்ட்ட விளையாடி பாருங்க, பரிச்சித்து பாருங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாராம். அப்ப மன்னன் கேட்டாராம், அது என்னது 99 ஆட்டம், எனக்கு புரியலையே, கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மந்திரி சொன்னாராம், ஒன்றும் இல்லைங்க, ஒரு பையில 99 தங்க நாணயங்களை வச்சு அந்த சேவகனோட வீட்டுக்கு முன்னாடி அதை வச்சுட்டு அதுக்கு கீழே இந்த 100 தங்க நாணயம் உங்களுக்கு பரிசாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் எழுதி வச்சுட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாராம். கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா கூட மன்னர் தன்னுடைய கேள்விக்கு, தன்னுடைய குழப்பத்துக்கு பதில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மந்திரி சொன்னதை அப்படியே பண்றாரு. ஒரு பையில 99 தங்க நாணயத்தை போட்டு அந்த சேவகரோட வீட்டுக்கு முன்னாடி போய் வச்சுட்டு போயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. தன்னோட வீட்டுக்கு வெளியே பொற்காசுகள் நிறைந்த பணப்பைய பார்த்த இந்த சேவகனுக்கு தலகால் புரியல, ஆனந்தத்துல மிதக்கிறாரு. தன்னுடைய வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சொல்றாரு, ஏய் பாரு, நம்ம வீட்டுக்கு வாசல்ல பொற்காசு நிறைஞ்ச ஒரு பணப்பை கிடக்குது பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, அந்த பணப்பையில இருக்கிற காசை எண்றாரு அவரு. என்னன்னா 99 பொற்காசு தான் இருக்கு. அடடா, ஒரு பொற்காசை காணமே, எங்கேயோ பக்கத்துலதான் விழுந்திருக்கும், தேடுவோம்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாரையும் தேட வைக்கிறாரு. அவரும் விழுந்து விழுந்து தேடுறாரு, ஒரு பொற்காசு எங்கேயும் கிடைக்கல. உடனே சோகமாயிடுறாரு, என்ன பண்றதுன்னே தெரியல, சுத்தி சுத்தி பாக்குறாரு. அவருக்கு கோபம் வர ஆரம்பிக்குது, தான் வீட்டுல இருக்கவங்ககிட்ட கோவப்பட ஆரம்பிக்கிறாரு, எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. அதாவது அவ்வளவு நாள் நிறைவா இருந்த அவர் மனசு ஆதங்கப்படுது, இப்ப கோவப்படுது, எரிச்சல் படுது, சோகமா இருக்கு. இதை கவனிக்கிறாரு மன்னர். அடுத்த நாள் காலையில எப்பயும் போல சேவகன் வேலைக்கு வர்றாரு அரண்மனைக்கு. ஆனா அவர்கிட்ட சில மாற்றங்கள் இருக்கு. என்னன்னா, எப்பயும் அழகா சிரிச்சுக்கிட்டே புன்முறுவலோட இருக்கிற அவரு எரிஞ்செரிஞ்சு விழுறாரு, சிடுமூஞ்சியா இருக்கிறாரு, அவரை நொந்துக்கிறாரு, என்னத்தையோ புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாற்றத்தை கவனிக்கிறாரு மன்னர். அப்பதான் அவருக்கு புரியுது 99 ஆட்டம்னா என்ன அப்படின்னு. அதாவது கடவுள் நமக்கு எவ்வளவோ சௌபாகியங்களை கொடுத்திருப்பாரு, பல அற்புதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு பெருசா தெரியாது. ஒரு விஷயம் கிடைக்காம போயிருக்கும் தெரியுமா, அதை பிடிச்சி வச்சுப்போம், ஐயோ எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத மன வருத்தத்தை தேடி பிடிச்சி நம்ம மனசுக்குள்ள வச்சுப்போம். நிம்மதியை நம்ம நாமே இழந்துப்போம், மகிழ்ச்சியை நம்ம நாமே தொலைச்சுப்போம். ஆனா மகிழ்ச்சியை தேடுவோம், மன நிம்மதியை தேடுவோம். இதைத்தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகவே நட்புகளே, நிம்மதிங்கிறது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. இருக்கிறத நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதி தானா சேரும். இல்லாத ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற நிம்மதியும் போயிடும். வாழ்க்கை வாழ்வதற்கே கைவசம் இருக்கும் பல சுகங்களை நினைத்து மன நிம்மதியோடு பெருமிதமாய் வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம். Download Moj.